இறைவனுடைய அருளில் நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் பொருள்களில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் அருளுக்கு பதிலாக இறைவனுடைய மேலான வாழ்க்கைக்கு பதிலாக தற்காலிகமான அற்பமான ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் என்று நாம் மாற்றிக்கொண்டோம். உணவு நாம் சாப்பிடுகின்றோம். அந்த உணவை சாப்பிடுவதற்கு முன்பாக நமக்கு அருளாக பசி, அது பொருள் அல்ல. பசியை விலை கொடுத்து வாங்க முடியாது. உணவை நாம் விலை கொடுத்து வாங்குகின்றோம். பசி இல்லை, அருள் வேண்டும் என்று விரும்புங்கள். யாருக்குமே பசி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி பொருளுக்கு என்ன வேலை? மருத்துவர்களிடம் சென்று என்னுடைய சுகவீனத்தை நான் சரிப்படுத்திக் கொள்வேன் என்று எண்ணுகின்றீர்கள். மருத்துவர்களால் உங்களுக்கு பசியை கொடுக்க முடியுமா என்று நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் என்ற ஆதாரத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக இருக்கும் பொழுதும் கூட்டாக இருக்கும் பொழுதும் மிக கவனமாக நாம் அதை அறிய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உங்களுக்காக உணவை ஏற்படுத்தியிருக்கின்றான். அந்த உணவு வகை வகையானவை. அந்த உணவு வகை வகையாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ருசிப்பதற்கு நாக்கையும் ருசியையும் அமைத்தான். பசி, ருசி, இந்த இரண்டில் ஒன்றுக்கு மேல் ஒன்று ஆதாரங்கள் இருக்கின்றன. இறைவனுடைய அருள் இல்லாமல் நமக்கு பொருள்களாக இருந்து நாம் பணம் என்ற ஒன்றை அச்சடித்து வைத்துக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று எண்ணக்கூடிய அந்த மனப்பான்மையிலிருந்து விலகி உயர்வான தகுதிகளில் நாம் வாழ விரும்புகின்றோம். நீங்கள் வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றான். அந்த விருப்பத்தில் சத்தியமும் இருக்கின்றது. அதற்கு நிகரான உண்மை வேறு கிடையாது. பணமா பசியா என்று உங்களிடம் நீங்கள் கேளுங்கள். பசி வேண்டும் முதலில். அதற்கு எவ்வளவு பணம் கொடுப்பீர்கள் என்று கேளுங்கள். பதில் இல்லை. பணம் என்பது ஒரு குப்பை தொட்டி என்பதை நாம் அறிய வேண்டும். பணம் என்பது ஒரு நரகல் என்பதை நாம் அறிய வேண்டும். பணம் என்பது கழுதை திங்கக்கூடிய ஒரு பேப்பர் என்பதை அறிய வேண்டும். பணம் என்பது துடைத்து போட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அறிய வேண்டும். நிச்சயமாக இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இது சத்தியம்தானே என்று உங்களுடைய உள்ளம் சொல்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இதில் ஊருலகத்தை பின்பற்றுவோமேயானால் நிச்சயமாக பணம் என்ற ஒன்றை மனதில் மிக மேன்மையானதாகவும் மிக அரிதானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் நீங்கள் காண்பீர்கள். சொந்தத்தில் உணரும் பொழுது முதன்மையாக உங்களுடைய மனதிலிருந்து நீங்கள் அறியும் பொழுது உங்களுடைய நிலைமை மாற்றப்படும். இறைவன் உங்களுக்காக ஒரு மனதை அமைத்தான். அந்த மனதில் சிந்தனையை அமைத்தான். அந்த சிந்தனையில் அருளா பொருளா என்று நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அருளை நீங்கள் எந்த அளவுக்கு உணர்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். காரணம், அந்த அருளை பற்றி நான் தான் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றேனே தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் அறிவிக்கின்றேன்? நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்தை நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பித்தீர்கள். இறைவன் அதற்கு நன்றியுடையவனாக இருக்கின்றான். எந்த குறையும் உங்களுக்கு வைக்கவில்லை. உங்களுடைய இருதயத்தில் எதனை நான் அமைக்கின்றேனோ அந்த சத்தியமானது வாழ்க்கையை உங்களுக்கு மீட்டுத்தரும். அந்த சத்தியத்தில் தான் நீங்கள் பிறந்தீர்கள். அந்த சத்தியத்தில் உங்களுடைய வாழ்க்கை அமையும். இறைவனுக்கு எதுவும் முடியும் என்பதை முதலில் நம்புங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு இந்த விதத்தில் தான் இறைவன் நம்மை வாழ வைப்பான் என்று எண்ண வேண்டாம்.
இறைவனுடைய ஆற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த ஆற்றல் அருள்மிக்கது. நீங்கள் ஒரு குழந்தையாக உங்களுடைய தாய்மார்களின் வயிறுகளில் உருவாகி வரும் பொழுது அங்கு காற்றோ தண்ணீரோ உணவோ உங்களுடைய தாய் உங்களுக்கு கொடுக்கவில்லை. யார் உங்களை சுமந்தார்களோ அவர்கள் உங்களுக்கு எதனையும் தரவில்லை. இறைவன் தன்னுடைய ஆற்றலிலிருந்து அந்த ஒரு உயிரை வளர்க்கின்றான். தாயுடைய இரத்தத்திலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவானது இரத்தத்தில் கலந்து குழந்தைக்கு செல்கிறது. உங்களுடைய அறிவு அவ்விதமாக இல்லை. உங்களுடைய அறிவையே நீங்கள் பிரித்து பார்ப்பீர்களானால் தாயுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. இந்த இரண்டும் கலக்குமானால் தாயும் இறந்து போகும், குழந்தையும் இறந்துவிடார். அப்படியானால் அந்த குழந்தைக்கு உயிரோட்டம் என்ற ஒன்று இறைவனால் அளிக்கப்படுகின்றது. அதற்கு உணவளிக்கப்படுவது இறைவனால். அது எந்த வகையான உணவு என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். மருத்துவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிட வேண்டும், கால்சியம் சாப்பிட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சரி, பிறந்தவொடனே அதை கொடுக்க வேண்டியதானே, ஏன் உணவு கொடுக்குறீங்க? இரும்பையும் கால்சியம் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு உணவு, எதுக்கு பால்? நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்ப வேண்டும். அங்கு இறைவனுடைய மாபெரும் ஆற்றல் ஒரு ஒளியாக, ஞானமாக, சத்தியமாக, வாழ்க்கைக்கு மிக அழகான ஒரு ஒளி விளக்காக அமையக்கூடிய சிந்தனையின் பக்கம் திரும்பாத வரையில் உங்களுக்கு இறைவன் அளித்திருக்கக்கூடிய மன்னிப்பை வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இறைவன் அளிக்கக்கூடிய ருசியையும் பசியையும் பணம் என்ற ஒன்றுக்கு வீணாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். என்ன வீணாக்கி கொண்டிருக்கின்றேன்? நன்றி உணர்வு இல்லாமல். சிந்தித்து பார்த்து தெளிவான ஞானங்களை கொண்டு இறைவனுக்கு நன்றியோடு நான் வாழ வேண்டிய அந்த சூழ்நிலையிலிருந்தும் விலகி மன்னிப்பை என்னுடைய மன இச்சைகளுக்கு உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். நாளையும் வீணாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த என்னுடைய கரங்கள் முற்படுத்தி இருக்கக்கூடிய வீணுக்காகவும், விளையாட்டுக்காகவும், கேலிக்காகவும், பெருமைக்காகவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஊர் மக்களுக்கு காட்டுவதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அலங்காரத்தையும் ஆடம்பரத்தையும் நீங்கள் வெறுத்து உங்களுடைய இறைவனுக்கு நன்றியோடும் பயபக்தியோடும் வாழ்வீர்களானால் நிச்சயமாக இறைவன் உங்களுடைய இருதயங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் இறை ஆற்றலை நீங்கள் வீணாக்கவில்லை என்பதை அவன் நன்றியோடு ஏற்றுக்கொள்கின்றான். இறைவன் நமக்கு நன்றியோடு இருக்கின்றான். நாம் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றோமா என்பதெல்லாம் அதற்கு பிறகு. அவ்வளவு தூரத்துக்கு உங்கள் மீது இறைவன் கருணையும் மன்னிப்பையும் தன்னுடைய அருளையும் கொண்டிருக்கின்றான். நேசத்திற்குரியவர்களாக மனித படைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். இறைவனுடைய அருளில் வாழ்வதற்காக நாம் பசியை விரும்ப வேண்டும். பசி வேண்டும் என்று விரும்புங்கள். ஆனால் இப்பொழுது பசி கூடாது உங்களுக்கு என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். சாப்பிடக்கூடாது, அது உடலுக்கு கேடு என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். அதுக்கு மீறி எனக்கு பசியும் இருக்கிறது என்று இருக்கும் பொழுது வயிற்றை அறுத்துவிட்டால் உங்களுக்கு உணவு செல்லாது, உணவு வெளியாகிவிடும் என்று வயிற்றை அறுத்து உங்களுடைய எடையை குறைக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷன்கள் இன்று பிரபலமாகி கொண்டிருக்கின்றன. வயிற்றை அறுத்தலும், சாப்பிடக்கூடாது, வெயிட் போடுது, அழகாக இருக்க முடியாது. மனசுடைய அழகை பார்க்கவில்லை, உடலுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உடல் அழகு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அழியும் என்பதை நீங்கள் அறிந்திருந்தும் இனி உணவுக்கு வழியில்லாமல் மரணிக்கக்கூடிய அந்த நாளில் வயிறும் இருக்காது. நீங்கள் செய்திய உங்களுடைய கேடுகள், அறிவின் கேடுகள், வயிற்றை அறுத்துவிட்டால் அழகான சர்ஜரி நாங்கள் செய்துவிட்டோம். இனி உங்களுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் பேதியாகிவிடும், உங்களுடைய எடை குறையும். இதில் மரணம் அடைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளம். 210, 220 கிலோ எடையுள்ளவர்கள், 150 கிலோ எடையுள்ளவர்கள் எல்லாம் இந்த வயிற்றை அறுத்த பிறகு அவர்கள் 5, 6, 10 வருடங்களில் நலிந்து போய் மெலிந்து போய் நோய்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றார்கள். பலர் இறந்து விட்டார்கள். ஆனாலும் இன்னமும் அதைத்தான் நாம் இங்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இப்பொழுது வயிற்றை அறுத்து பசியை நீக்கி உங்களுடைய உணவை செல்லாத காசாக ஆக்கி அதனை விற்றும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். உணவிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். டாக்டர்களுடைய அகம்பாவம். உணவு வேண்டும், வயிறு வேண்டும், இது வேண்டாம் என்று கூறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அறிவு. நிச்சயமாக இறைவன் அனுமதித்து விட்டான். உங்களுடைய கேடுகளில் நீங்கள் வாழ வேண்டும். என்னை சந்திக்கக்கூடிய அந்த நாள் வரும். இந்த வயிறு எதற்காக படைக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறியக்கூடிய அந்த நாள் வரும். அங்கு வயிற்றை நீங்கள் காண முடியாது, உங்களுடைய முடிவை நீங்கள் காண்பீர்கள். வயிறு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அறிவு,
எப்படிப்பட்ட அறிவு என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதற்கு மேல் ஒரு மனிதன் மிருகத்தை விட கேவலமாக ஆகிவிடக்கூடிய நிலையை யாரும் பார்க்க முடியாது. இந்த மனிதர்களை உங்களுடைய அழகுக்காகவும் அலங்காரத்திற்காகவும் என்னுடைய உடல் மெலிவதற்காகவும் நான் ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். வாழ்வதற்காக வயிற்றை படைத்திருக்கும் பொழுது படிப்பு என்ற ஒரு விஷயத்தை, எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கும் பொழுது அது ஷைத்தான்களுடைய வார்த்தைகள் என்று அறிய வேண்டும். உள்ளத்தில் பதியப்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்தியம் இறைவனுடைய அருள் என்பதை அறிய வேண்டும். சிந்தித்து பார்க்காமல் அருளுக்கும் இந்த நாசமாய் போன படிப்பு, எழுத்து படிப்பு என்ற இந்த டாக்குமெண்டட் தியரிஸ், நாங்கள் எழுதிவிட்டோம், புத்தகமாகிவிட்டது, அதுதான் உண்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், புத்தகத்தை படிப்பதன் காரணமாக அறிவு எனக்கு வளர்ந்துவிட்டது என்று வீண் பெருமைக்காக, ஊருக்கு உலகத்திற்கு காட்டுவதற்காக வேண்டி நம்மை சீரழித்துக் கொண்டிருக்கின்றோம். உள்ளத்தை படிக்க வேண்டும், உள்ளத்தின் பக்கங்கள் திருப்பப்பட வேண்டும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆரம்பம் முதல் முடிவு வரையில் கோணலாக அமைந்துவிடக்கூடாது, நெருக்கடிக்குள்ள பாதையில் அமைந்துவிடக்கூடாது. ஆரம்ப கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி நம்முடைய வாழ்க்கை கோணலாகி கொண்டிருக்கின்றது என்று அது சீர்படுத்தப்படுகின்றது. ஒரேடியாக நிமித்தினாலும் உடைந்து போகும். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய உள்ளத்திற்கு பொருத்தமான எந்த அளவுக்கு தேவையோ அந்த தேவையை கொண்டு இறைவன் அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றான். எப்படி வாழ வேண்டும் என்று, எப்படி வாழ வேண்டும் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளத்தில் பசி வேண்டுமா, பணம் வேண்டுமா, ருசி வேண்டுமா, பணம் வேண்டுமா? பணம் என்ற ஒரு அடிப்படையை கொண்டு நாம் இன்று கழுதையை விட மோசமாகி கொண்டிருக்கின்றோம். சுமை சுமப்பவர்களாக, தங்களுடைய பாரத்தையே தங்கள் முதுகுகளின் மீது சுமந்து கொண்டு திரிபவர்களாக, அடுத்தவர்களுடைய பாரத்தையும் ஏற்றிக்கொண்டு ஊருக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் வாழ்வதை காட்டிலும் கூலி வேலை செய்து நாம் பிழைக்க வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அடுத்தவருக்கு வேலை செய்வது கூலி வேலை, கூலிக்கு மாரடைக்கக்கூடிய இந்த வகையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு மாரடைப்பு ஏன் வராது? உங்களுடைய உள்ளத்துக்கு சுகமளிக்கக்கூடிய இறைவனுடைய பாக்கியங்களில் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனதில் வையுங்கள். உங்களை கூலி வரையை விட்டு வெளியேற சொல்லவில்லை, பிறருக்கு நீங்கள் உழைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை, அடிமாட்டு வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். எவனுக்கு வேலை செஞ்சாலும் சரி, நான் ஒரு அடிமாடு என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய நிலைமையை நீங்கள் மிருகங்களாக ஆக்க முடியாது. ஏனென்றால் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் மிருகங்களுடைய இயற்கைக்கு நீங்கள் வர முடியாது. அது தன்னுடைய இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இறங்குவீர்களானால் மிருகங்களை விட கீழாக இறங்க வேண்டுமே தவிர, நான் ஒரு நாயாக மாறிவிட்டேன், பன்றியாக மாறிவிட்டேன், இல்லை, அதை விட கீழானது. நான் மற்றவர்களை கொசு போன்று எடுத்து எழுதி கொண்டிருக்கின்றேன், அதை விட மோசமானவர்கள். ஏனென்றால் அது அதனுடைய இயற்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இயற்கையில் தாழ்ந்து விட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அதுக்கு ஒரு இணையாக ஆக முடியாது, எந்த ஒரு படைப்பும் இணையாக ஆக முடியாது. ஆனால் படைப்பினங்களிலேயே மிகச் சார்ந்த படைப்பினமாக நாம் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எனினும் இறைவன் நம்மை மன்னித்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த அருளானது நீங்கள் இனியும் சிந்தித்து உணரக்கூடிய அந்த தகுதியை வைத்திருக்கின்றான். சிந்தித்து உணர முடியவில்லையோ, உணர முடிகின்றதோ, அதற்கப்பாலும் சொல்லிக் கொடுத்தால் கூட உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை இன்னமும் பாக்கி இருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக சில விஷயங்கள் சொல்லும்போது நீங்கள் சிந்தித்து பார்க்கின்றீர்கள். ஆம் என்று மனது கூறுகின்றது. இது ஒன்று போதும் இறைவனுக்கு. உங்களுடைய நல்லெண்ணமும் அவன் கொடுத்த அருளும் இன்னமும் பாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். சிந்தனையை கேளவில்லை. ஆக உங்களுடைய நாளைய வாழ்க்கை இன்னும் அழகாகத்தான் இருக்கிறதே தவிர, அருளுக்காக அது விடிய வேண்டிய நேரம் காத்திருக்கிறதே தவிர, நீங்கள் அருளிலிருந்து விளக்கப்பட்டவர்கள் இல்லை. ஒவ்வொரு பொழுதிலும் உங்களுடைய மூச்சு அழகாக இருக்கட்டும். அந்த அருளின் காரணமாகத்தான் இன்றும் நீங்கள் ஓரளவுக்கு பொருள்களை கொண்டு சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அருள் இந்த பொருள்களில் உயிரோட்டத்தை அளிக்கின்றது. இப்போ நான் எனக்கு மனசு கவலைகள் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விடிவு எனக்கு தெரிவதை போன்றிருக்கின்றது. சத்தியம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக செத்த ஜடமாக இருக்கக்கூடிய என்ற உள்ளத்திற்கு ஒரு புதிய உயிரோட்டம் கிடைக்கின்றது. அந்த அருளை நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் எவற்றையெல்லாம் பணம் என்ற ஒரு ஜடத்தை உபயோகித்தாலும் சரி, என் அருளின் காரணமாக, சிந்தனையின் காரணமாக நான் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த பணத்திற்கு உயிரோட்டம் கிடைக்கிறது. வாங்கக்கூடிய பொருள் கையில் வரும்பொழுது அதற்கு உயிரோட்டம் இருக்கிறது. என் மூலமாக பிறருக்கு நன்மை செய்யும் போது அது உயிரோட்டம் இருக்கின்றது.
பொருள் கொடுத்தாலும். இவ்விதமாக நீங்கள் ஒருவருக்கொருவர் நன்மையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன்னா நடக்க வேணாம்னு நினைக்கணுமா? ஒரு மனுஷனாக இருந்தால் மனுஷனுக்கு மனுஷன் நல்லா இருக்கணும். அப்படியானால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இல்லை. எப்படி பிறருக்கு நல்லா இருக்க முடியும்? நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியும், நல்லா நினைக்க முடியும். உங்களுடைய இயலாமையிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். அந்த இயலாமையிலிருந்து நீங்கள் குணமாகி உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் உங்களுடைய அழகான பாதையின் மீது அமைந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த உணர்வு வேண்டும். அந்த சத்தியம் உங்களை நிலைத்துடும் என்ற அந்த உறுதியும் வேண்டும். உள்ளத்திற்கு மாறாக நீங்கள் என்ன காரியம் செய்தாலும் பாவத்திற்கு மன்னிப்பு தேடுங்கள். உங்களுடைய உள்ளம் கூறுகின்றது, நான் யாருக்கும் வேலை செய்யக்கூடாது, நான் ஒரு அடிமாடு அல்ல, எந்த கழுதைக்கும் வேலை செய்யக்கூடாது, நான் ஒரு அடிமாடு அல்ல. இது உங்களை மனசு இருக்குல்ல? பிடிக்குமா? உங்களுக்கே மற்றவர்கள் வேலை செஞ்சால் பிடிக்கும். நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு வேலை செய்வீங்க? உள்ளம் கூறுகிறது, நீங்கள் மற்றவர்களுக்கு உடைப்பதற்காக பிறக்கவில்லை. இந்த அகிலம் உங்களுடைய வரவேற்புக்காகவும் உங்களை விருந்தினரை போன்று வாழ வைப்பதற்காகவும் நான் அமைத்திருக்கின்றேன் ஒரு சொர்க்கவனமாக. உணவை நான் உங்களுக்கு படைத்தேன், விவசாயிகள் படைத்தார்கள் என்று நீங்கள் பெருமை பாராட்டுகின்றீர்கள். தெரிந்தே அந்த விதைக்கான அந்த சக்தியை நீங்கள் அமைக்கவில்லை. அது 100 ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரமாக அந்த சக்தியை வைத்திருக்கின்றேன், அதில் நீங்கள் உருவாக்கவில்லை. தண்ணீர் பாய்ச்சி விட்டேன் என்று பூமி நடிகளில் தண்ணீரை பாய்ச்சுகின்றீர்கள், அது சுத்துப்போன தண்ணீர். மேலேருந்து வரக்கூடியது ஆற்றல் மிக்க, உயிரோட்டம் மிக்க, பசுமையாக்கக்கூடிய அந்த தண்ணீர். இந்த வெப்பமான பூமிக்கு அடியெடுக்கக்கூடிய தண்ணீரும் மேலே இருந்து குளிர்ச்சியாக உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய, பசுமையாக்கக்கூடிய, அந்த வறண்டு போன நிலத்தில் உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த தண்ணீருக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த சக்தி இல்லை அந்த இருதயத்தில். காரணம், பேப்பர் படிப்பு மூளைக்கு ஒரு மூளையில் தர வேண்டிய அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் ஒரு புத்தக புழுவாக இருக்கும் பொழுது அதனையும் பெருமை பாராட்டிக் கொள்கின்றீர்கள். ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய எப்படி புழுப்பூச்சியாக மாறிவிட்டால் புத்தகத்தை படிப்பதன் காரணமாக அதிலும் ஒரு பெருமை, நான் புத்தகம் படிப்போன் என்று. அறிவில்லாதவன் புத்தகத்தை படிப்பான், அறிவுள்ளவன் புத்தகம் என்பது ஒரு காட்டுத்தனமானது என்பது அறிவான். நாம் வளர வேண்டியவர்கள், புத்தகமோ மூடப்பட வேண்டியது, அதற்கு மேல் கிடையாது. எவனோ ஒருவனுடைய கருத்தை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இறைவனுடைய அருளாக அவன் படித்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையிலும் ஒவ்வொரு யோசனையிலும் அவன் உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உணவுக்கும் பணத்திற்கும் பிற வித்தியாசம் தெரியவில்லை. அந்த அளவுக்கு நாம் மாய்ந்து விட்டோம், மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டோம். மண்ணுக்கு கூட மதிப்பில்லாமல் ஆகிவிட்டது. அந்த மண்ணுக்கு கூட நான் பிரயோஜனம் இல்லாமல் அந்த மண் எனக்காக அது கிடைக்கவில்லை, உயிரோட்டம் பெறவில்லை, எனக்காக அது என்னுடைய ஆகாரத்தை தரவும் இல்லை. இன்னும் ஆகாரம் வந்தாலும் சரி, பெருமழை பொழிந்து அதை துடைத்து விட்டது. அதிலும் எனக்கு நன்மை இல்லை. ஒன்று வறட்சியில் வாழ வேண்டும், அல்லது வெள்ளத்தில் வாழ வேண்டும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் செழிப்பாக வாழ வேண்டும் என்று உங்களுடைய இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். உணவு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தும் பணம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள், உணவை மறந்துவிட்டீர்கள். ஆக நம்முடைய நாள் மன்னிப்பில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாமோ என்னுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பாவங்கள் சுமைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த சுமைகள் உங்களுக்கு நோய்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. சுமை என்பது மனம் சம்பந்தப்பட்டது, வேதனை என்பது உடல் சம்பந்தப்பட்டது. மனதில் சுமைகள் இருக்கும் வரையில் வேதனைகளுக்கு குறைவில்லாமல் வளர்ந்து கொண்டிருக்கும், அதிகரித்து கொண்டிருக்கும். நாம் இன்று நம்முடைய சுமைகள் நமக்கு வேண்டாம் என்று விரும்பக்கூடிய அந்த சத்தியத்தின் பக்கம் வருகின்றோம். நமக்கு 1000 கேடுகள் இருக்கின்றன உள்ளத்தில். அவ்வளவுமே உள்ளம் அறிவிக்கக்கூடிய சத்தியத்திற்கு விரோதமான பாதைகள். நீங்கள் ஆசை கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றுமே நிச்சயமாக இறைவன் அது கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு பொருளும் எவையெல்லாம் உங்களுக்கு 5 புலன்களுக்கு ருசியாக இருக்கின்றதோ அவ்வளவும் கேடு. உள்ளத்திற்கு எது அழகாக இருக்கின்றதோ அது அழகான வாழ்க்கை. அழகான வாழ்க்கை வேண்டுமா, கவர்ச்சியான வாழ்க்கை வேண்டுமா? இப்பொழுதும் இறைவன் அறிவிக்கின்றான். அழகு கவர்ச்சி என்பது நீங்கள் எனக்கு மேலாக ஆக்கிக்கொள்வது, அது தேவையில்லாதது. எனக்கு மேலாக நீங்கள் அழகுபடுத்துகின்ற உண்மையானால் நான் தேவையில்லை என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். உங்களுக்கு நீங்கள் சாட்சியமாக இருக்கின்றீர்கள் இறைவன் வேண்டாம் என்று. அந்த உங்களுடைய வெளிப்படையான ஆடம்பரமும் அழகும் அது இல்லை என்று ஆகக்கூடிய அளவுக்கு தேய்மானம் கொள்ளும் பொழுது இனிமேல் அது முக்கியமில்லை, எனக்கு அழகான வாழ்க்கை வேண்டும், எனக்கு அழகான பசி வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான சக்தி வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான உயிரோட்டம் வேண்டும் என்று கூறுவீர்கள், அழகான மனம் வேண்டும் என்று கூறுவீர்கள்.
இந்த மனதிலிருந்து தான் உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் இருக்கக்கூடிய அவ்வளவையும் நீங்கள் ருசிக்க ஆரம்பிக்கின்றீர்கள், அதில் வாட ஆரம்பிக்கின்றீர்கள். உதாரணமாக உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய வெளிப்புற புலன்களாக இருக்கக்கூடிய உடல் என்பது வெளிப்புற புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், தோல். இந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய புலன்கள் உங்களுடைய உடல்களாக இருக்கின்றன. இதற்கு எது ருசியோ அதுதான் ருசி என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் போகிறீங்க. போகிற இடத்துல ஒருத்தருக்கு சுகம் இல்லாமல் போகுது, என்ன ஆகும்? மற்றவங்களுக்குலாம் என்ன ஆகும்? மனசு பாதிக்கப்பட்ட நிலையில் ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்குமா, இது வராமல் இருந்திருக்கலாமே இருக்குமா? அல்லது ஒருத்தர் மனவேதனை இருக்கும்போது மற்ற பேரெலாம் சுகமாக இருக்க முடியுமா? எங்கு உங்களுடைய வெளிப்புற புலன்களுக்காக வேண்டி எங்கேயோ போகிறோம், நல்லா சுகமாக போகிறோம். அந்த சுகம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீக்கப்பட்டு அழகாக தெளிந்த நீரோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மனநிலை கொண்டு போனால் இந்த 5 புலன்களையும் அனுபவிக்க முடியுமா? மனசோட பாரத்தை தான் கிட்டு போன முடியுமா? உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? சுகமான வாழ்க்கை எங்கே இருக்குது? உள்ளம் என்ற அந்த மாபெரும் பொக்கிஷமாக, பெரும் பூங்காவனமாக, அழகுமிகு ரம்யமிக்க சொர்க்க மூலமாக உங்களுடைய உள்ளத்தை நான் அமைத்திருக்கின்றேன். அந்த உள்ளத்திற்கு பாதுகாப்பு தேடாமல் இந்த ஒரு சுகத்திற்கு எந்த விதத்திலும், எந்த கோணத்திலிருந்தும், எந்த திசையிலிருந்தும் எனக்கு வேதனை என்று வந்துவிடக்கூடாது என்ற அந்த அடிப்படையை கொண்டு வாழும் பொழுது அவ்வளவும் செழிக்கும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளவும் செழிக்கும். பணம் என்ற குப்பை தொட்டியை நீங்கள் மறக்க ஆரம்பிப்பீர்கள். பணம் என்ற கழுதையாக என்னை மாற்றக்கூடிய சுமையை நீங்கள் இறக்க ஆரம்பிப்பீர்கள். பிறருக்கும் தாரமாக கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். எப்பொழுது உங்களுடைய கைகளை கொண்டு கொடுக்கின்றீர்களோ அந்த கைகளுக்கும் உயிர் இருக்கிறது, அந்த பணத்திற்கும் உயிர் இருக்கிறது. வாங்குபவனும் விளங்குவான். அதன் காரணமாக அதிலிருந்து அவன் உண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவனுக்கு தாராள மனம் பிறக்கும். பிறருக்கு உதவுவான். இனி உதவக்கூடிய சூழ்நிலை, கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாகின்றது. உங்களுக்கு நீங்கள் பதுக்கி வைப்பதன் காரணமாக பிறருக்கு உணவு இல்லாமல் ஆகின்றது. அந்த பதுக்கி வைப்பதன் காரணமாக இறைவனை நிராகரித்து நான் பதுக்கிய இந்த உணவில் வாழ்ந்து கொண்டுவேனே தவிர இனி படைக்கப்பட இருக்கக்கூடிய அந்த உணவை நம்பி நான் வாழ மாட்டேன். எத்தனை காலம் நீங்கள் சேர்த்துக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அதனுடைய நீர் சத்து குறைந்து, பசுமை குறைந்து, அது வறட்சியாகி காய்ந்து, அது நெருப்பு பற்றக்கூடிய வெப்பத்தன்மை கொண்டதாக ஆகிவிடுகின்றது. அந்த உணவைத்தான் நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வயிறு ஏன் பொறுக்கிறதில்ல? வயிறு ஏன் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு சாப்பிட்டா ஜீரணமாகாமல் நெஞ்சுக்கறி, வயிற்று எரிச்சல், வயிற்றுப்புண், எதற்காக இதெல்லாம் உருவாகிறது என்பதை கவனியுங்கள். உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய வெப்பத்தன்மை. சொர்க்க வனத்திலிருந்து உங்களுடைய மனம் வெதும்பிக் கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக உங்களுடைய வயிறானது அங்கு பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றது. உணவின் காரணமாக இல்லை, உணவின் காரணமாக இல்லை. உங்களுடைய வயிறு ஏற்கனவே வெப்பத்தன்மை கொண்டிருக்கின்றது. காரணம் மனதிலிருந்துள்ள வெப்பத்தன்மை. மனதில் கொடுமை இல்லை, மனதில் மலர்ச்சி இல்லை, மனதில் படிமுறைகளை காணவில்லை. நான் நெருப்பை நம்பினேன், நெருப்பு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் அசிங்கத்தை நம்பினேன், அசிங்கம் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் இழிவை நம்பினேன், இழிவு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் ஓய்வை விரும்பவில்லை, ஓய்வுக்கு ஒளிச்சல் ஏற்பட்டுவிட்டது. இனி கடுமையான உழைப்பிலும் உளைச்சலிலும் வாழ வேண்டியிருக்கிறது. அந்த உழைப்பிலும் உளைச்சலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு மனம் வெதும்பாமல் எப்படி இருக்கும்? மனதிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. இது சந்தேகம் இருக்கிறதா? மனதில் நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு வாழ்க்கை இருக்கிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் நாளைக்கு வாழ்க்கை இருக்கின்றது. நம்பிக்கை இல்லை என்றால் இப்பொழுதே பெரும் கஷ்டம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மனதின் வேதனை பெரும் பதற்றத்தில் ஆகிவிடும். இன்னைக்கு நான் நாளைய வாழ்க்கை என் கையில் தான் இருக்குதுன்னு நான் எனக்கு பெருமையாக ஏற்றுக்கொண்டு என் கையில் தான் இருக்குதுன்னு நம்பிக்கையை நீக்கிட்டு நினச்சி பாருங்கள், ஒரு சனத்தில் ஆடி போயிடும். மனசு திக்பிரமையோடு உட்கார்ந்துடும், வெறிச்ச பார்வையோடு என்ன செய்ய போகிறோம் தெரியாது. ஆனால் நாளைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் காரியம் செஞ்சிட்ருக்கேன். அந்த நம்பிக்கையை உங்களை அறியாமலேயே உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வைத்திருக்கின்றான். ஆனால் அது நம்பிக்கை என்பதை அறிய வேண்டும். அந்த நம்பிக்கை எனக்குள் இயற்கையாக இருக்கின்றது. அந்த இயற்கையின் இறைவன் காரணமாக நான் கிடைக்கப்பட்டிருக்கின்றேன். அந்த இறைவனுடைய அருள் நான் இன்னமும் விரும்புகின்றேன், இன்னும் அதிகமாக. மன்னிக்கப்பட்ட நிலையில் இந்த அருள் இருக்கின்றது. நாளைய வாழ்க்கையை பற்றி சமாதானமாக இருக்கின்றேன் என்று நீங்கள் விரும்பினால் அந்த சமாதானத்தை நீக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் கையில் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியல, நாளைக்கு எப்படி செய்யலாம்,
எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று நானே கணக்கிடுகின்றேன், நானே அதனை சீர்படுத்திக் கொள்ள இன்று நான் முயற்சி செய்கின்றேன். அது நிகழப்போவதும் இல்லை. நீங்கள் இதுதான் நிகழப்போகுது என்பது நினைத்ததும் வெறும் கற்பனை தான். உங்களுடைய வாழ்க்கை கற்பனையில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுடைய மனசில் என்ன இருக்குதோ அது நிகழும். என்ன மனசை வச்சிருக்கீங்களோ, எதை பயப்படுறீங்களோ அது நிகழும். எதனை பற்றி நீங்கள் சமாதானமாக இருக்கின்றீர்களோ அந்த சமாதானமான வாழ்க்கைக்கான அந்த பகுதிகள் நிகழும். நீங்கள் உங்களுடைய மனதை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் கண்ணை மூடும் பொழுது என் உலகம் எனக்கு அஸ்தமித்து விட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம், ஆனால் உலகம் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய இறுதி மூச்சு, அவருடைய வானமும் பூமியும் அவருக்கு இனி இல்லை. இப்போ உலகம் ஒன்றா, உலகத்திற்கு 1000 கோடி மக்களுக்கு 1000 கோடி வானங்களும் பூமியுமா உள்ளது சொல்லும். தனித்தனியான உலகம் ஒவ்வொருவருக்கும். நான் மற்றவர்களுடைய உலகத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. உலகம் நிரப்பமாக இருக்கின்றது. அந்த உலகத்திலிருந்து என்ன வேண்டுமோ, எங்கு வேண்டுமோ உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். இறைவனை நீங்கள் உங்களுடைய சக்தியாக, இறை சக்தியை, இறை உணர்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கதைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம். பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.